மனிதகுலத்தினுடைய உழைக்கும் மக்களுடைய ஒன்று திரட்டுவதற்காக நடத்திய இந்த பெரும் போராட்டத்தில் தங்களை இன்னுயிர் ஈர்ந்து செயலாற்றியவர்கள் என்கிற முறையில் இந்த நாட்களை சிறப்பிப்பதில் இன்னும் நாம் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாடுபட்டாவது பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற இந்தியா கூட்டணியினுடைய இடதுசாரி இயக்கங்களுடைய ஓயாத 10 ஆண்டு கால போராட்டத்திற்கு கொஞ்சம் கூடுதலாகவே பலன் கிடைத்திருக்கிறது. ஆனால் நாட்டு மக்கள் ஒரு தெளிவான தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் நினைத்து கூட பார்க்க முடியாத உச்சத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் 100 ஆண்டுகளில் இந்தியாவில் சாதித்திருக்கிறது எல்லா வகையிலேயும். ஆனால் அந்த பெருமைகள் மட்டும் காலம் முழுவதும் நமக்கு துறைக்கு நடிகர் ஒரு 10 பேருக்கு அறிமுகமான போது ஊருக்குள் எப்படி அறிமுகமான கவுன்சிலராகலாம் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு 10 சினிமாவில் சேர்ந்தாப்பில் நடந்தால் வேறு எதுவுமே ஆகாது. எம்எல்ஏ ஆகாது, எம்பி ஆகாது, மாநிலங்களவை ஆகாது, கட்சி ஆகாது. ஆட்சி அதிகாரம் முதலமைச்சரை நோக்கி போகணும்னு இப்போ நடிகர் விஜய் படையெடுத்துட்டு இருக்கிறார். அவர் இனி எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார்? விஜய் வந்தால் மாதம் 3000 கோடின்னு சொல்லி கோயம்புத்தூரில் எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்க போகிறாங்களோ அதுவும் தெரிய மாட்டேங்குது. இவை எல்லாமே எது அடிப்படையான பிரச்சனை? ஆள் மாறாட்டம் என்பது எப்போதும் இந்திய சமூகத்தினுடைய, தமிழக மக்களுடைய, கோவை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப் போவதில்லை. அடிப்படை மாற்றங்களுக்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு தியாகி முத்து நினைவு நாளை முன்னெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு முன்னால் இருக்கிறது. தொழிற்சங்க இயக்கத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் கடும் வேதனை. என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அப்படியே விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு 20 என்ஜினியரிங் ஆலைகளில் கோவை மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் எங்கேயும் தொழிற்சங்கம் கிடையாது, தொழிற்சங்கம் சார்ந்த ஒப்பந்தம் கிடையாது. ரொம்ப மறைமுகமாக மூடி எந்த விதத்திலேயும் இடதுசாரி இயக்க ஆதரவு கருத்து இருக்கக்கூடியவனை கூட ஆலைக்குள் வேலைக்கு வைத்திருக்க கூடாது என்பதில் இவர்கள் அத்துணை பேர் உறுதியாக இருக்கிறார். பஞ்சாலை சொல்லவே வேண்டாம். பஞ்சாலை மத்திய அரசினுடைய கொள்கை சார்ந்த முடிவுகளின் காரணமாக அந்த தொழில் சற்றே சிரமப்படுகிறது. இருந்தாலும் கூட தமிழகத்தின் 4 லட்சம் பஞ்சாலை தொழிலாளிகளில் எங்கேயும் சங்கம் கிடையாது, என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. இந்த மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் எந்த செவிலியரையாச்சும் போய் கேளுங்க, குறைந்தபட்ச ஊதியம் அமலாக்கப்படுகிறதா, இஎஸ்ஐ இருக்கிறதா, பிஎஃப் இருக்கிறதா, ஓய்வு விடுமுறை இருக்கிறதா, வேலை நேரம் இருக்கிறதா, வேலை பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேட்டால் எங்கேயும் கிடையாது. ஆகப்பெரிய மனிதாபிமானத்தோடு மருத்துவமனைகளை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு எந்த உரிமையும் வழங்குவதில்லை. ஐடி செக்டார் சொல்லவே வேண்டாம். ஏதோ பெற்றோர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு, இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு, அந்த மாநிலத்தில் வேலை பார்க்குறாங்க, அந்த நாட்டில் வேலை பார்க்குறாங்க. அடிமை மறந்துடவே வேண்டாம். ஒரு வார்த்தை நிர்வாகத்துக்கு எதிராக பேசுவார் என்று கருதினாலே வேலை நீக்கம் செய்யப்படுகிறார். என்ன வேலை பாதுகாப்பு இருக்கிறது? எங்கே குறைந்தபட்ச ஊதியம் அமலில் இருக்கிறது? பிரச்சனை என்றால் என்னுடைய உழைப்பில் என்னுடைய குடும்பம் கௌரவமாக வாழ முடியுமா முடியாதா? என்னுடைய உழைப்பு பாதுகாப்பானதாக இருக்கிறதா இல்லையா? என்னுடைய வேலைக்கான சட்டபூர்வமான உரிமைகள் எனக்கு கிடைக்கிறதா இல்லையா என்று கேட்டால் எதுவும் இல்லை. முதலாளிகள் இன்றைக்கு இருப்பதைப் போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டுகளில் முதலாளிகள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியைப் போல விடுதலை இந்தியாவின் எந்த காலத்திலேயும் இருந்ததில்லை. எந்த தடையும் கிடையாது. இந்த மாவட்டத்தில் எங்காவது தினத்தந்தி காலையில் எடுத்தால் 20 பக்கம் வருது, தினமலர் எடுத்தால் சொல்லவே வேண்டாம் 30 பக்கம். எங்காவது ஒரு வார்த்தை உழைக்கும் மக்கள் தொழிலாளிகளை பற்றி இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த தொழிலாளி இங்கே போராடி கொண்டிருக்கிறான், இந்த தொழிலாளி இங்கே கோரிக்கை வைத்திருக்கிறான் என்று எங்காவது ஒரு 4 வரி கேட்கிறீங்களா? எங்கேயும் எந்த குரலும் வராமல் அடக்கி ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டும். இதுதான் சமூகத்தின் உண்மையான பிரச்சனை. இதை ஒரு நாளும் அண்ணாமலை நாக்க அறுத்தாலும் கூட இதை பேச மாட்டார்.
தொழிற்சங்க இயக்கத்தை பற்றி, தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலன்களை பற்றி முதலாளிகளுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச சீமான் 2000 தடவை கையை தூக்கி பேசினாலும் ஒரு வார்த்தை தமிழக தொழிலாளி வர்க்கத்தை பற்றி, கோவை தொழிலாளி வர்க்கத்தை பற்றி, இவர்கள் சுரண்டலால் படக்கூடிய அல்லல்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். நம் பிரச்சனை அதுவல்ல, நம் பிரச்சனை வேறு. இந்த நாட்டு மக்கள், சாதாரண மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா குணங்களும் இடதுசாரி இயக்கத்தில் மட்டும்தான் உண்டு. நேர்மையான அரசியல்வாதி என்று யாரையாவது கை நீட்ட வேண்டும் என்று சொன்னால் இடதுசாரிகளை தாண்டி இந்த நாட்டில் யாரையும் கை காட்ட முடியாது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அரசியல்வாதியை காட்டு என்று சொன்னால், ஜனநாயகத்திற்காக போராடியவர்களை காட்டு என்று சொன்னால் இடதுசாரி இயக்கத்தை தாண்டி யாரையும் காட்ட முடியாது. உழைக்கும் மக்கள் நலன்களுக்காக காலம் முழுவதும் வாழ்க்கையை செலவிட்டிருக்கக்கூடிய, பதவி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் மத்தியிலே பணியாற்றக்கூடியவர்களை அடையாளம் காட்ட சொன்னால் இடதுசாரிகளை தாண்டி காட்ட முடியாது. சாதி வேற்றுமைகளை கடந்து செயலாற்றுவார்கள் என்று சொன்னால் இடதுசாரிகளை மட்டும்தான் அடையாளம் காட்ட முடியும். மத வேற்றுமையின் காரணமாக சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக என்றைக்கும் நிற்கக்கூடிய இயக்கம் என்று சொன்னால் அது இடதுசாரி இயக்கத்தை தான் காட்ட முடியும். வேறு என்ன? ஓட்டு நமக்கு வாக்காளர்களுடைய செல்வாக்கு நம்மை நோக்கி திருப்புவதில் என்னென்னமோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல குடிமகன் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை சிறந்த செயல்களை, கொள்கைகளை, வரலாறை கொண்டிருக்கக்கூடிய இந்த இடதுசாரி இயக்கம் மக்களிடத்திலே சொல்லக்கூடிய பிரச்சனை வேறு. உழைக்கும் மக்களை திரட்டுவதற்காக, உழைக்கும் மக்களுக்கு எல்லா வகையிலையும் எப்படி திருப்பி பார்த்தாலும் முதலாளியினுடைய கருணையினால், முதலாளியினுடைய ஆதரவினால், முதலாளியினுடைய தயவினால் கிடைத்ததல்ல இத்தனை நான் பேசக்கூடிய, குறிப்பிடக்கூடிய இத்தனை சட்டங்களும் உரிமைகளும் இவர்கள் தயவால் இந்திய உழைப்பாளி வர்க்கம் பெற்றதல்ல. முத்துவை போல் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்னுயிரை ஏந்து, வேலை இழந்து, வாழ்க்கை இழந்து திரட்டப்பட்ட அத்தனை உரிமைகளையும் இதுக்கெல்லாம் தெரியாது. மத்திய அரசுடைய தொழிலாளர் துறை என்பது முன்னெல்லாம் கொஞ்சம் ஒரு பெட்டிஷன் போட்டால் ரீஜனல் லேபர் ஆஃபீஸர் மத்திய அரசு கீழே இருக்கிறது. கிட்டத்தட்ட அப்படியே 10 ஆண்டுகளில் டைலூட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய அரசு ஊழியர்கள் குறித்து ஒரு விண்ணப்பத்தை போட்டால் ஏதோ ஒரு 15 நாள் ஒரு பதில் வரும். இன்னைக்கு 4 மாதம் ஆகும். கோயம்புத்தூரில் ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது, வரவே மாட்டான். மதுரையில் இருக்கிறதுக்கு ஆளே போடலை. கிட்டத்தட்ட மத்திய அரசு தொழிலாளர் துறை ஒன்று தேவையில்லை என்கிற நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. மாநில அரசு என்ன? இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் நல அலுவலகத்தில் நான் சிறுவனாக இருக்கிற போது லேபர் ஆஃபீஸுக்கு போகிற போது அந்த லேபர் ஆஃபீஸில் சந்தித்து பேசுறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. நூற்றுக்கணக்கானவர்கள் நிற்போம். இன்னைக்கு ஆளே கிடையாது, உள்ளே ஆள் கிடையாது, வெளியும் ஆள் கிடையாது. என்ன மகிழ்ச்சியானதா? தொழிலாளர்களுக்கு எல்லா சலுகைகளையும் முதலாளிகள் கிடைத்துவிட்டதாக சொல்ல முடியுமா? ஒரே ஒரு இடத்திலே முத்துவை போன்றவர்களுடைய நினைவு நாளில் வைராக்கியத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது இந்த மோதலை சந்தித்தே ஆக வேண்டும், இந்த மோதலை நடத்தியே ஆக வேண்டும். முதலாளிகள் வைத்ததல்ல சமூகம், முதலாளிகள் வைத்ததல்ல தொழிலாளர்களுடைய நலன்கள். இது தொழிலாளர்களுடைய உரிமைகள் என்பது தொழிற்சங்க அமைப்புகளில் இருந்துதான் உருவாக்க முடியுமே தவிர வேறு எதிலிருந்தும் அல்ல என்கிற உணர்வோடு ஆட்சி மாற்றங்கள் இந்த வர்க்கத்தை ஒருபோதும் வாழ வைக்காது. கொள்கை மாற்றம் ஒன்றுதான் இந்த வர்க்கத்தை வாழ வைக்கும் என்கிற முறையிலே உழைக்கும் வர்க்கத்தை திரட்டுவதற்கு, போராட்ட உணர்வை வளர்ப்பதற்கு, அரசியல் உணர்வை அவர்களிடத்திலே ஊட்டுவதற்கு முத்துவனுடைய தியாகம் என்றென்றும் வழிகாட்டும் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.